எல்லாருக்கும் வணக்கம். அக்கவுண்டிங் ட்ரெஷர் வீடியோ சீரிஸ் நம்பர் 1ல நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸில் ரிட்டையர்மெண்ட்லேருந்து எல்லா ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன்லையும் வெரி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கக்கூடிய மாடல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சம் வந்து பிகாம் ஆனர்ஸில் 1994 கேட்ட சம். ஸோ வெரி ஓல்டு சம், ஓல்டு இஸ் கோல்டு, பியூட்டிஃபுல் சம்மும் கூட. இந்த சம் ஓட ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த ஒர்க்கிங், இது எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெஃபர் பண்ணுறதுக்கு. இப்போ சம்குள்ளே போகலாம். ஏபிசி 3 பேர் பார்ட்னர்ஸ். தே ஷேர் P&L த ரேஷியோ ஆஃப் 3:2:1. அவங்களோட பேலன்ஸ் ஷீட் கொடுத்துட்டான். 31 மார்ச் 1994 அன்னைக்கு பேலன்ஸ் ஷீட்டோட பொசிஷன் என்ன? லைபிலிட்டி, அசெட். அசெட் சைடில் பார்த்தீங்கன்னா கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டெட்டார் இருக்கு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இருக்கு, ஸ்டாக்கு, ஜேஎல்பி ஜாயிண்ட் லைஃப் பாலிசி இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்டு, ஃபர்னிச்சர், பில்டிங். லைபிலிட்டி சைடில் பார்த்தீங்கன்னா சன்ட்ரி கிரெடிட்டார், ஜென்ரல் ரிசர்வ், கேபிட்டல் அக்கௌண்ட். 3 பேர் ஏபிசி. இப்போ ஃபர்தராக அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு நோட் பண்ணீங்கன்னா, யார் ரிட்டையர் ஆறா இந்த செம்மில்? பி ரிட்டையர் ஆறா. எப்போ? 1st April 1994, subject to the following condition. A typewriter purchased on 1st October 1993 for 2000 debited to office expenses account is brought into account charging depreciation at 10% per annum. Adjustment number 1. typewriter purchase பண்ணிருக்காங்க, அசெட் இது. பை மிஸ்டேக் இட் வாஸ் டெபிட்டட் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் பில்டிங் ரீவேல்யூ பண்ணுறாங்க 75,000க்கு. அதுக்கப்புறம் ஃபர்தர் இஸ் ரிட்டர்ன் டவுன் பை 2000ன்னு சொல்லியிருக்கான். இட் இஸ் அ பிரிண்டிங் மிஸ்டேக், இட் இஸ் நாட் ஃபர்தர், இட் இஸ் ஃபர்னிச்சர். இந்த ஃபர்னிச்சர் என்ன ஆயிருக்குன்னா, ஃபர்னிச்சரோட வேல்யூ கம்மியாயிருக்கு. ஃபர்னிச்சர் இஸ் டு ரிட்டர்ன் டவுன் பை 2000. ஸ்டாக் வந்து ரெடியூஸ் பை 10,000. அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் கிரியேட் பண்ண போறாங்க 5% ஆன் டெட்டார். குட்வில் ஆஃப் த ஃபார்ம் வேல்யூட் அட் 18,000, பட் குட்வில் புக்ஸ்ல ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஜேஎல்பி இஸ் டு பி ஷோன் அட் சரண்டர் வேல்யூல தான் ஜேஎல்பியை காமிக்கணும். இப்போ இருக்க சரண்டர் வேல்யூ மதிப்பு வரும் 7,500 ரூபா தான். பேலன்ஸ் ஷீட்ல இருந்த ஜேஎல்பியோட மதிப்பு 8,000. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சரண்டர் வேல்யூ இட் இஸ் ஒன்லி 7,500. என்ன அமௌண்ட் ரிட்டையரிங் பார்ட்னருக்கு செட்டில் பண்ணமோ தட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு இஸ் லோன் அக்கௌண்ட். ஃபியூச்சர்ல என்ன அக்ரி பண்ணிட்டாங்கன்னா ஏவும் சியும் தே வில் ஷேர் P&L இந்த ரேஷியோ ஆஃப் 2:1 and their capitals are to be adjusted in the profit sharing ratio. the newly reconstituted firm ஓட கேபிட்டல் ஏசி என்ன ரேஷியோல இருக்கணும்னா அவங்களோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருக்கணும் 2:1. You are required to prepare a revaluation account, partners capital account, balance sheet immediately after B's retirement. Most beautiful sum. டிஸ்கஸ் பண்ணிட்டே வரலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் நோட் தனி டேப்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறேன்னா கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கிறேன். யார் ரிட்டையர் ஆறா? பி ரிட்டையர் ஆறா. கெய்னிங் ரேஷியோ நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்டு ரேஷியோ. ஸோ ஓல்டு ரேஷியோ ஏபிசி 3:2:1 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். நியூ ரேஷியோ தேவ் அக்ரீடு 2:1. அப்போ கெய்னிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஏ இஸ் கெய்னிங் 1/6, சி இஸ் கெய்னிங் 1/6. ஸோ பேசிக் ஈக்குவேஷன், பேசிக் ஒர்க்கிங் கூட, அதனால ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணலை. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சிட்டேன். ரெண்டாவது ஒர்க்கிங் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா குட்வில்ல ட்ரீட் பண்ணுறேன். புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் எப்படி ட்ரீட் பண்ணோம்னா கொஸ்டின்ல சொல்லிட்டான் குட்வில் ஆஃப் த ஃபர்ம் இஸ் டு பி வேல்யூட் அட் 18,000 தான். கரெக்ட். அப்போ எந்த பார்ட்னர் கெயின் ஆறாங்களோ அவங்க they have to give compensation to the retiring partner. டோட்டல் ஃபர்ம் ஆஃப் தி டோட்டல் ஃபர்மோட குட்வில் பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா. இதுல கெயின் பண்றது ஏவும் சியும், சாக்ரிஃபைஸ் ஆகிறது ஆப்வியஸ்லி ரிட்டையரிங் பார்ட்னர் பி. பியோட ஷேர் எவ்வளோ அப்படின்னா கொஸ்டின்ல ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டுமே. பியோட ஷேர் 3:2:1, பியோட ஷேர் வந்து 2/6 அப்படின்னா 1/3. கரெக்டா? 1/3. அப்போ 1/3 ஆஃப் குட்வில் வேல்யூ 18,000ல 1/3 6,000 பிக்கு கிரெடிட் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? எந்த பார்ட்னர் கெயின் பண்றாங்களோ அவங்க கொடுக்கணும். யார் கெயின் பண்றா? ஏவும் சியும் கெயின் பண்றான். என்ன ரேஷியோ? 1/6 1/6. அப்ப 18,000ல 1/6, 18,000ல 1/6 போட்டா 3,000 வரும். அதனால தான் கெய்னிங் பார்ட்னர் ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் பண்ணி சி கெய்னிங் பார்ட்னர் அவன் கேபிட்டல் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணி சாக்ரிஃபைசிங் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ரிட்டையரிங் பார்ட்னர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுத்துருக்கேன். இந்த என்ட்ரி முடிஞ்சிடுச்சு. மூணாவது என்ட்ரி என்ன பண்ணியிருக்கேன்னா கொஸ்டின்ல இந்த டைப்ரைட்டரை பத்தி சொல்லியிருக்கான். டைப்ரைட்டர்ன்றது ஒரு அசெட்.
பை மிஸ்டேக் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிருக்கணும்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரா ட்ரீட் பண்ணிருக்கணும். எப்போ வாங்கின டைப்ரைட்டர்? 1 அக்டோபர் 1993ல. புக் க்ளோஷர் எப்போ? 31 மார்ச் 1994. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டிப்ரிசியேஷன் 10% per annum கொடுக்கணும். ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும் கரெக்டான என்ட்ரி வந்து டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு லிட்டரலா பேங்க் அக்கௌண்ட் ஆர் கேஷ் அக்கௌண்ட் அஸ் கேஸ் மேபி. பை மிஸ்டேக் என்ன பண்ணிட்டான்னா இட் வாஸ் டெபிட்டட் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டான். கொஸ்டின்ல கிளீனா சொல்லிட்டான், தப்பா ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிட்டான்னு. அப்போ ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் ஹஸ் பீன் unnecessarily debited, so I'm giving credit to office expenses account. நிஜமாவே என்ன அக்கௌண்ட் டெபிட் பண்ணிருக்கணும்? டைப்ரைட்டர் அக்கௌண்ட்டை. எக்ஸலன்ஸ். அதனால தான் இந்த அக்கௌண்டிங் ட்ரெஷர்ன்ற வீடியோல படிக்கிறோம். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் என்ட்ரியும் உள்ள வருது பாருங்க பார்ட்னர்ஷிப்குள்ள. அப்போ டைப்ரைட்டர் அக்கௌண்ட் டெபிட் டு ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் கிரெடிட் 2000. இப்போ அசட் உள்ள வந்தாச்சே, அப்போ அசட்டுக்கு டிப்ரிசியேஷன் கிரியேட் பண்ணுமே. டிப்ரிசியேஷன் எப்படி கிரியேட் பண்ணலாம்? அதுவும் உங்களுக்கு ஒர்க்கிங் நோட்ல போட்டுட்டேன். 110/1993ல வாங்கக்கூடிய டைப்ரைட்டரோட மதிப்பு 2000 rupees. கரெக்டா? நம்ம புக் க்ளோஷர் 31/3/1994. அப்போ 2000க்கு 10% டிப்ரிசியேஷன். எவ்வளவு மாசம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அந்த அசெட்? அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 6 மாசம் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ 2000 into 10% into 6/12 ஒர்க்கிங் எக்ஸல்ல போட்டிருப்பேன். 100 rupees டிப்ரிசியேஷன். அப்போ புக் வேல்யூ ஆஃப் தி அசெட் 1900. இப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு டைப்ரைட்டர் இந்த 100 rupees போட்டேன். ஓகேவா? என்னோட 3வது ஒர்க்கிங். எனக்குமே எக்ஸாம்ல ஒர்க்கிங்க்குன்னு தனியா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் ப்ரெசன்டேஷன். எக்ஸாமினருக்கும் இவள் அப்ரிஷியேட். ஸோ அவங்களுக்கு செக் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம ட்ரீட் பண்ணது இந்த டைப்ரைட்டர் 110/1993ல 2000 ரூபாய்க்கு வாங்கினது. பை மிஸ்டேக் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்ல டெபிட் ஆச்சு. டிப்ரிசியேஷன் புதுசாக சார்ஜ் பண்றோம் 10% per annum. அந்த ஒர்க்கிங் எல்லாம் போட்டுட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டான்னா ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் கிரியேட் பண்ண சொல்றான். கொஸ்டின்ல சொல்லியிருக்கானா சார்னா? அதை சொல்லிட்டானே. ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் இஸ் டு பி கால்குலேட்டட் 5% ஆன் டெட்டார்ன்ட்டான். ஆல்ரெடி டெட்டார் எவ்வளோ பேலன்ஸ் ஷீட்லேன்னு பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கு டெட்டார். எல்லாம் கொஸ்டின் வச்சு நீங்க சம்ம சால்வ் பண்ணும்போது இன்னும் ஈஸியா இருக்கும். இது பாருங்க, டெட்டார் எவ்வளவு இருக்கு? 15,000 ரூபா இருக்கா? ஆமா. இதுல 5% கிரியேட் பண்றேன் 750. அப்போ பேலன்ஸ் டெட்டார் 14,250. ஆல்ரெடி நான் ப்ரொவிஷன் எவ்வளவு கிரியேட் பண்ணிருக்கேன்னா 1500க்கு கிரியேட் பண்ணிட்டேன். ஏன் 1500க்கு கிரியேட் பண்ணேன்? அதோ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என் பேலன்ஸ் ஷீட்ல இருக்கு பாருங்க. சண்டே டெட்டார் 15,000 லெஸ் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ் 1500. இப்போ ஆல்ரெடி கிரியேட் பண்ணது 1500க்கு. ஆனா இப்போ கரண்டா 750க்கு கிரியேட் பண்ணா போறோம். ப்ரொவிஷன் இஸ் ரிக்வயர்ட் ஒன்லி ஃபார் 750. அப்போ எக்ஸஸா நான் கிரியேட் பண்ண ப்ரொவிஷனை ரைட் பேக் பண்றேன் 750. இட் இஸ் லைக் இன்கம் பார் கெயின் டு யூ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வழியா இதை பாஸ் பண்ணி ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் 5வது ஜாயிண்ட் லைஃப் பாலிசி. பேலன்ஸ் ஷீட்ல இருக்க வேல்யூ 8,000. ஆனா இப்போ கரண்ட் சரண்டர் வேல்யூ வரும் 7,500 தான். அப்போ 500 rupees ஒரு லாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்க போறேன். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் மூலமா அதை ரூட் பண்ண போறேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட். ஏன்னா இந்த டைப்ரைட்டர்லாம் ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் தானே. ஆல்ரெடி ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட்ன்றது எவ்வளவு இருக்கு என் பேலன்ஸ் ஷீட்ல? 14,000 ரூபா இருக்கு. ஆமா சார் இருக்கு. இப்போ டைப்ரைட்டர்ன்றது ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் தான். பை மிஸ்டேக் அது ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ்ல டெபிட் பண்ணிட்டான். இப்போ இந்த 2,000 rupeesக்கு ஆஃபீஸ் எக்யூப்மெண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். 14,000 பிளஸ் டைப்ரைட்டர் 2,000 16,000. டைப்ரைட்டருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் 100 ரூபா ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்ல கால்குலேட் பண்ணிருக்கோம். அந்த 100 ரூபா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 15,900 தான் என்னோட ஆஃபீஸ் எக்யூப்மெண்டோட கரெக்டான ரிவைஸ்டு வேல்யூ. என்னோட நியூலி கான்ஸ்டிடியூட்டட் பேலன்ஸ் ஷீட்ல காமிக்க வேண்டிய வேல்யூ. இதெல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஆனா இப்போ இருக்கிறது எவ்வளோ? ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஒரு 14,000 தான் இருக்கு. இருக்க வேண்டியது 15,900. அப்போ அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கா? என் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட்ல போய் காமிப்பேன். அதனாலதான் உங்களுக்கு காமிக்கிறேன் நெக்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணும்போது. பை ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் இந்த 1,900 டிஃபரன்ஸ் காமிப்பேன். ஓகேவா? சரி, இப்போதைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணதை வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஸ்டின்ல ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டான். இதுக்கெல்லாம் நான் ஒர்க்கிங் நோட் போடல. சொல்லிட்டான் பாருங்க. கொஸ்டின்ல என்ன சொல்லிட்டான்னா பில்டிங் ரீவேல்யூட் 75,000 தான். எக்ஸிஸ்டிங் பில்டிங் வேல்யூ எவ்வளோ? 50,000 ரூபா தான். ஆனா இப்போ 75,000 ரூபாய்க்கு ரீவேல்யூ பண்றாங்க. அப்போ எக்ஸஸா 25,000 இருக்கு. கரெக்டா? 25,000. அதனால தான் பை பில்டிங் 25,000. ஏன்னா இன்கம். அதனால தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போகுது. பில்டிங் அக்கௌண்ட் டெபிட் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட். ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல பை பில்டிங்னு 25,000 போடுறேன். நெக்ஸ்ட் ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெப்ஸ். இது ஒர்க்கிங் நோட் நம்பர் 4. ஆல்ரெடி உங்களுக்கு கிளீனா சொல்லிட்டேனே. ஒர்க்கிங் நோட் நம்பர் 4ல ஆல்ரெடி ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறது 1,500. ஆனா நிஜமாவே எனக்கு ப்ரொவிஷன் தேவைப்படுறது ஒன்லி 750 தான். அப்போ எக்ஸஸ் ப்ரொவிஷனை ரைட் பேக் பண்ணிடுறேன். இட் இஸ் லைக் இன்கம் டு யூ. அதனால தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல எடுத்துன்னு போயிடுறேன் இந்த 750.
பாருங்க 750. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொன்னா எப்படி சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஒர்க்கிங் நோட் நம்பர் 6ல தான் டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணனே. இதோ இருக்கே ஒர்க்கிங் நோட் நம்பர் 6. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்ல இருக்குது 14,000 ரூபாய். இப்போ ஒரு டைப்ரைட்டர் 2,000 ரூபாய் ஆட் ஆகும், 16,000 ரூபாய். டைப்ரைட்டருக்கு உண்டான டெப்ரிசியேஷன் 100 ரூபாய் போயிடும். அப்போ 15,900. இது என்னோட கரெக்டான ஆஃபீஸ் எக்யூப்மெண்டோட வேல்யூ பேலன்ஸ் ஷீட்ல இருக்க வேண்டியது. ஆனா இப்ப இருக்கிறது 14,000. அப்ப 1,900 இன்க்ரீஸ் ஆகுதா? அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ரீவலேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைட்ல காமிக்கிற 1,900 பை ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட். சூப்பர், முடிஞ்சிடுச்சு. டெபிட் சைடு வாங்க. அதான் சொன்னேன் கொஸ்டின்ல சின்ன பிரிண்டிங் எரர்னு. என்ன சொல்றான்? பில்டிங் ரீவேல்யூட் அட் 75,000 ஃபர்தர் இஸ் டு பி ரிட்டர்ன் டவுன் பை 2,000. அது ஃபர்தர் கிடையாது. ஃபர்னிச்சர் வேல்யூ எவ்வளோ? ஆல்ரெடி 12,000 ரூபா. இப்போ 2,000 கம்மியா இருந்தா அப்படின்னா ஃபர்னிச்சர் வேல்யூ எவ்வளோ? 10,000 தான் புது ஃபர்னிச்சர் வேல்யூ. எவ்வளோ கம்மியா இருது? 2,000. அதனால நான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல 2,000 போட்டுட்டேன். அப்புறம் அதே மாதிரி தான் சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்? இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கும் 10,000 ரூபா இட் இஸ் ரெடியூஸ்டு டு 10,000. அப்போ புது வேல்யூவே 10,000 தான் ஸ்டாக் வேல்யூ. ஆல்ரெடி பேலன்ஸ் ஷீட்ல இருக்குது 12,500. அப்போ 2,500 கம்மியா இருந்தா அதுதான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல 2,500 போட்டுட்டேன். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி பாருங்க, அதுவும் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு ஆல்ரெடி ஒர்க்கிங் நோட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. ஜாயிண்ட் லைஃப் பாலிசி என்ன பண்ணிருக்கேன்னா, எக்ஸிஸ்டிங் பேலன்ஸ் ஷீட்ல இருக்க வேல்யூ 8,000 ருபீஸ். ஆனா இப்போ சரண்டர் வேல்யூ ஒன்லி 7,500 தான். இந்த 500 லாஸ் மாதிரி ட்ரீட் பண்றேன். அதனால தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல டெபிட் சைட்ல எடுத்துன்னு போயிட்டேன் 500. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை பேலன்ஸ் பண்றேன். கிரெடிட் சைடு அதிகமா இருக்கு கெயின். அந்த ரீவேல்யூஷன் கெயினை எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்குறேன். எந்த ரேஷியோல? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓல்டு ரீவேல்யூஷன் கெயின் எவ்வளவு தெரியுமா வரும்? இதோட டோட்டல் பேலன்ஸ் பண்ணா உங்களுக்கே தெரியும் 22,650 வரும். உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்னு அதுவும் இங்க போட்டுட்டேன். ரீவேல்யூஷன் கெயின் 22,650 வரும். இது எப்படி வந்தது? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற பேலன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பர் இது ரீவேல்யூஷன் கெயின். இது எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்குறேன், இன்க்ளூடிங் ரிட்டையரிங் பார்ட்னர். எந்த ரேஷியோல? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? 3:2:1. அப்போ 22,650 3:2:1 பிரிச்சு கொடுத்தா ஏக்கு 11,325, பிக்கு 7,550, சிக்கு 3,775. ஸோ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் முடிச்சிடும். நெக்ஸ்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றேன். ரொம்ப சிம்பிள். ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்ல பை பேலன்ஸ் பிராட் டவுன் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துட்டான்? கொஸ்டின்லயே கொடுத்துட்டானே. எவ்வளவு கொடுத்துருக்கான் சார்? 40,000, 21,000, 20,000. அதுதான் இங்க போட்டிருக்கேன். 40,000, 21,000, அப்புறம் 20,000. அதுக்கப்புறம் உங்க எல்லாருக்குமே தெரியும் அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். பழைய பார்ட்னர் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ ஜென்ரல் ரிசர்வ் இருக்கு, இங்க இருக்கு. இதோ பாருங்க, கொஸ்டின்ல சொல்றானோ சொல்லலையோ பண்ணி ஆகணும். ஜென்ரல் ரிசர்வ் 18,000 ரூபாய். இது எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுக்குறேன். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 18,000 ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 3:2:1 பிரிச்சு கொடுத்தா 9,000, 6,000, 3,000. இது ரெண்டு என்ட்ரி. என்ன என்ட்ரி தெரியுமா? குட்வில்க்கு பாஸ் பண்ணக்கூடிய என்ட்ரி. குட்வில்க்கு என்ன என்ட்ரி? ஒர்க்கிங் நம்பர் 2ல போட்டிருக்கேனே, அதோட இம்பாக்ட். ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 என்ன? ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 3,000, சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் 3,000, டு பிஸ் கேபிட்டல் 6,000. அதுதான் இந்த என்ட்ரி. ஓகேவா? அதான் இந்த என்ட்ரி முடிஞ்சிடுச்சு. வேற என்ன இருக்கு? அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னா ரீவேல்யூவேஷன் கெயின் கண்டுபிடிச்சோமே. எவ்வளவு கண்டுபிடிச்சோம்? தோ 11,325, 7,550, 3,775. அதையும் பிரிச்சு கொடுத்துட்டேன் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும். இப்ப பாத்தீங்கன்னா பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல, ஏன்னா அவன் தான் ரிட்டையர் ஆறா, அவன் கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன இருக்கும் பேலன்ஸ் அப்படின்னா, கிரெடிட் சைட்ல 40,550, டெபிட் சைட்ல எதுவுமே இருக்காது. அப்ப என்டையர் 40,550 நம்ம அவனுக்கு செட்டில் பண்ணணும். எப்படி செட்டில் பண்ண போறோம்? கொஸ்டின்ல சொல்லிட்டான். என்ன சார் சொல்லிட்டான் கொஸ்டின்ல? இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் டு லோன் அக்கௌண்ட்னு சொல்லியிருப்பான். எங்க சொல்லியிருக்கான் தெரியுமா அந்த வார்த்தை? கொஸ்டின்ல பார்த்துனே வாங்க. 6th அட்ஜஸ்ட்மெண்ட்ல சொல்லியிருக்கான் பாருங்க. அமௌண்ட் டியூ டு பி இஸ் டு பி டிரான்ஸ்ஃபர் டு இஸ் லோன் அக்கௌண்ட்ன்ட்டான். ஓகேவா? அப்போ லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். அதை லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். எதை ட்ரான்ஸ்ஃபர் பண்றான்? அந்த பேலன்ஸ் 40,550. புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்போ பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பீஸ் லோன் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அந்த அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். 40,550. 40,550 அந்த பேலன்ஸை ஐ எம் ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபரிங் இட். அதனால தான் பி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல 40,550 லோன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றதெல்லாம் முடிச்சிட்டேன் நான் சார் அப்படின்னா, எல்லாமே முடிச்சிட்டேன். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7 கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7 கொஸ்டின்ல சொல்லியிருக்கிறது என்ன சொல்றான்? அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7 இப்போ எல்லாத்தையும் பண்ணதுக்கு அப்புறம் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் யாருன்னா பி ரிட்டையர் ஆயிடுறான். அப்போ ஏஎன்சி தான். ஏஎன்சியோட அட்ஜஸ்டட் கேபிட்டல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும்.
அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷன் நம்பர் 7 என்ன சொல்றான் பாருங்க, ஏவும் சியும் ஃபியூச்சர்ல அவங்க பிஎன்எல்ல எந்த ரேஷியோல எடுத்துக்க போறாங்கன்னா 2:1 எடுத்துக்க போறாங்களாம். அவங்களோட கேபிட்டல் என்ன விகிதத்துல இருக்கணுமானா அவங்களோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ விகிதத்திலே இருக்கணுமா, அப்படின்னா 2:1 இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம் ஏக்கும் சிக்கும் ரிவைஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் படி என்ன பேலன்ஸ் காமிக்குது ஏக்கும் சிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுதான் இங்க போட்டிருக்கேன். ஏக்யூசிக்கும் ஆல்ரெடி இருந்தது 40,000 20,000. ஜென்ரல் ரிசர்வ்ல இருந்த 18,000 பிரிச்சு கொடுத்ததுல வந்த போர்ஷன் ஏக்கும் சிக்கும் 9,000 3,000 இதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கு, பாருங்க ஏக்கு 9,000 சிக்கு 3,000 ஜென்ரல் ரிசர்வ்ல பிரிச்சு கொடுக்க வேண்டிய போர்ஷன். ரீவாலுவேஷன் கெயின்ல ஏக்கும் சிக்கும் வந்த கிரெடிட் கெயின் 11,325 3,775. அதே மாதிரி இந்த குட்வில்காக இந்த குட்வில்காக இவனை காம்பன்சேட் பண்ணணும். யாரை காம்பன்சேட் பண்ணணும், குட்வில்காக யாரை காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிட்டையரிங் பார்ட்னர் பியை காம்பன்சேட் பண்ணி ஆகணும். ஓகேவா, யார் காம்பன்சேட் பண்ணுவா, ஏவும் சியும் காம்பன்சேட் பண்ணுவாங்க. என்ன விகிதத்துல பண்ணுவாங்கன்னா 3,000 விகிதத்துல பண்ணுவாங்க. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் நேர 3,000 ஐ மீன் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், சி கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட், அப்புறம் பி கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு ஒரு என்ட்ரி போட்டோமா. ஒர்க்கிங் நோட் நம்பர் 2 குட்வில். ஓகேவா, ஓகே இது பாருங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு ஏவும் சியும் பேர் பண்ணிக்கணுமா 3,000 அதுதான் இந்த 3,000 கீழே காமிச்சிருக்கேன். அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஃபைனலா என்ன வரும்னு 3,000. அப்போ இதெல்லாம் போக ரிவைஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் இருக்கு, எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் ஏது இதுன்னு பாத்தீங்கன்னா 57,325 23,775. ஓகே, இப்போ என்ன சொல்லிட்டான், அப்போ டோட்டல் ஆட் பண்ணா 81,100. இந்த 81,100 எந்த ரேஷியோல இருக்கணுமானா 2:1 அட்ஜஸ்ட்மெண்ட் 7ல சொல்லிட்டான். அப்போ 2:1 இந்த 81,100 நான் பிரிச்சு கொடுத்தேன்னா 54,067 27,033 வரும். அப்போ டோட்டல் 81,100. கரெக்டா, ஓகே. 54,067 27,033 இதுதான் நியூலி ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபார்மோட ஏவோட கேபிட்டல் பேலன்ஸ், சியோட கேபிட்டல் பேலன்ஸ். ஆனா எவ்வளவு இருக்கு இப்போ 57,325 23,775. இது எங்கேன்னு எடுத்தேன், இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 7க்கு முன்னாடி, அட்ஜஸ்ட்மெண்ட் 7னா கொஸ்டின்ல இந்த 7க்கு இம்பாக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன கேபிட்டல் பேலன்ஸ் காமிச்சுட்டு இருக்கு ஏக்கும் சிக்கும், அதுதான் இந்த 57,325 23,775. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா உங்களுக்கு அது? ஆமா. இப்போ நான் இந்த 81,100 டோட்டல இவங்களோட பொது ரேஷியோ 2:1 பிரிச்சு கொடுத்தா 54,067 27,033 இருக்கணும். ஆனா இப்ப அவங்களுக்கு இருக்கிறது 57,325, சிக்கு வந்து 23,775. அப்ப பாருங்க 54,067 இருந்தா போறோம். நியூலி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார்மோட பேலன்ஸ் ஷீட்ல ஏவோட கேபிட்டலா அவன் எவ்வளவு இருக்கு 57,325 இருக்கு. அப்போ எக்ஸஸா இருக்கிறத ஏ வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவான். சர்ப்ளஸ் கேபிட்டல் வித்ட்ரான் பை ஏ எவ்வளோ 3,258. ஓகேவா, சூப்பர். சி இது 27,033 இருக்கணும். எவ்வளவு இருக்கு, ஆனா வந்து ஒரு 23,775 தான் இருக்கு. அகைன் சொல்றேன், இது ரெண்டும் எங்கே எடுத்தேன் தெரியுமா, ஒர்க்கிங் நோட் நம்பர் 8 அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரார் பண்ணோம் பாருங்க. ஏக்கும் சிக்கும் மட்டும் அந்த பேலன்ஸ் தான் 57,325 23,775. அப்போ சி இது ஷார்டேஜா இருக்கு. அந்த ஷார்டேஜுக்கு எக்ஸ்டென்ட்டுக்கு அவன் கேஷ் ஆர் பேங்கா உள்ள கொண்டு வருவான் கேபிட்டலா. அப்ப என்ன என்ட்ரி, ஏ சர்ப்ளஸா இருக்கு வித்ட்ரா பண்ணிடுவான். ஏ கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு கிரெடிட் வாட் கோஸ் அவுட் பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் 3,258. சி இது ஷார்டேஜா இருக்கு, அவன் கேஷ் உள்ள கொண்டு வருவான். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்குள்ள கேஷ் உள்ள வரும். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு யார் கொண்டு வரா, பீஸ் கேபிட்டல் 3,258. என்ட்ரி போட்டுருமா, சூப்பர். இப்போ என்ன ஆகும்னு கேட்டா எல்லாமே போட்டுட்டேன் பாருங்க, எல்லாமே போட்டுட்டேன். இன்க்ளூடிங் இந்த ஜேர்னல் என்ட்ரிக்கும் இம்பாக்ட் கொடுத்துட்டேன். ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க், ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் சைட்ல 3,258. அதே மாதிரி இங்க பாருங்க பி பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு பீஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல பை பேங்க் 3,258. இதெல்லாம் போட்டுட்டேன். நியூலி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார்மோட பேலன்ஸ், நியூலி கான்ஸ்டிடியூட்டட் ஃபார்மோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஏது எவ்வளவு இருக்கணும், சி இது எவ்வளவு இருக்கணும்ன்றதும் ஒர்க்கிங் நோட்ல அழகா நம்ம காமிச்சிட்டோமே. எவ்வளவு காமிச்சிட்டோம், எவ்வளவு இருக்கணும் அதோ இங்க காமிச்சோமே. என்னது, இந்த 81,100 2:1 பிரிச்சு கொடுத்தா என்னவோ அந்த ரேஷியோல தான் இருக்கணும். 54,067 27,033 தான் இருக்கணும். அதுதான் டூ பேலன்ஸ் சிடின்னு டெபிட் சைட்ல காமிச்சிட்டேன். இதுதான் இருக்கணும் நியூலி கான்ஸ்டிடியூட்டட் பேலன்ஸ் ஷீட்ல உங்களோட கேபிட்டல் பேலன்ஸா 54,067 27,033. இப்போ என்ன பண்றேன் தெரியுமா, இப்போ என்ன பண்றேன் நெக்ஸ்ட், இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா டேலி ஆயிடும், எக்ஸாக்டா டேலி ஆயிடும். 60,325 40,550 அப்புறம் 30,033 டெபிட் சைட் டோட்டல் கிரெடிட் சைட் டோட்டல் கிளீனா முடிச்சிட்டேன்னா பேங்க் அக்கௌண்ட்டும் இப்போ ப்ரிப்பேர் பண்றேன் உங்களுக்கு ஈஸியா இருக்கணும்ன்றதுக்காக. பேங்க் அக்கௌண்ட் ஆல்ரெடி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு கொஸ்டின்ல சொல்லிட்டானே
எவ்வளோ இருக்கு பேங்க் அக்கௌண்ட்ல? கேஷ் அட் பேங்க் 1500 இருக்கு. டூ பேலன்ஸ் brought down 1500. அதுக்கப்புறம் ஏ கேபிட்டல் வித்ரா, எக்ஸஸ் இருக்கிற கேபிட்டல் வித்ரா பண்ணிக்கிறான். பி ஷார்டேஜா இருக்கிறதுனால கேபிட்டல் உள்ள கொண்டு வரான். அதுக்கு உண்டான இம்பாக்டும் கொடுத்துட்டேன். லெட்ஜர் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணனா கிரெடிட் சைட்ல பை ஏஸ் கேபிட்டல், இங்க பாத்தீங்கன்னா 2 பீஸ் கேபிட்டல். அப்ப பேங்க் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா 1500 இருக்கும். இதுதான் என்னோட ரீகான்ஸ்டிடியூட்டட் பேலன்ஸ் ஷீட்ல நான் காமிக்க வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? இப்போ ஃபைனலா என்ன பண்றேன், என்னோட பேலன்ஸ் ஷீட் ப்ரார் பண்றேன். பேலன்ஸ் ஷீட்ல பில்டிங் எல்லாமே நியூலி ரீவேல்யூட் நம்பர் 75,000 தான் ரீவேல்யூ ஆயிருக்கு. ஃபர்னிச்சர் புது வேல்யூ 10,000. ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் என்ன இருக்கும், ஒர்க்கிங் நோட் நம்பர் 6லயே காமிச்சிட்டேன். எவ்வளவு இருக்கும், 15,900. ஒர்க்கிங் நோட் நம்பர் 6 ஞாபகம் இருக்கா? இதோ பாருங்க, ஒர்க்கிங் நோட் நம்பர் 6 இதோ இருக்கு பாருங்க. இதுதான் ரிவைஸ்டு வேல்யூ ஆஃபீஸ் எக்யூப்மெண்ட் 15,900 இருக்கணும்ன்றது. அந்த 15,900ம் காமிச்சிட்டேன். ஜாயிண்ட் லைஃப் பாலிசி தான் இப்போ ரிவைஸ்டு சரண்டர் வேல்யூ 7,500 கொஸ்டின்ல சொல்லிட்டானா? இதோ சொல்லியிருக்கான் பாருங்க. எங்க சொல்லியிருக்கான், அதை சொல்லிட்டான் பாருங்க. ஜாயிண்ட் லைஃப் பாலிசிஸ் பி ஷோன் அட் சரண்டர் வேல்யூ. த சரண்டர் வேல்யூ 7,500 சொல்லிட்டானே, அந்த 7,500 காமிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாக்கும் ரெடியூஸ் ஆகி 10,000 நியூ ஃபிகர். டெட்டார் இது ஒரு 14,250. ஒர்க்கிங் நோட் நம்பர் 4ல டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஒர்க்கிங் நோட் நம்பர் 4ல பாருங்க, டெட்டார் எவ்வளோ, பொது ப்ரொவிஷன் 5% இருந்தா போறோம். அப்போ 14,250 தான் டெட்டார். அதுதான் 14,250. பேங்க் அக்கௌண்ட் ஒர்க்கிங் நோட் நம்பர் 9ல காமிச்சிட்டேன் 1,500. கேபிட்டல் ரீகான்ஸ்டிடியூட் என்ன இருக்கணும், ஏவும் சீதும் 54,067 27,033. அது எங்க எடுத்தேன், அதுதான் அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணது. ஒர்க்கிங் நோட் நம்பர் 8 இருக்கு பாருங்க. அட்ஜஸ்டட் கேபிட்டல் ஒர்க்கிங் நோட் நம்பர் 8 57,325 23,775 இருக்கா? அட்ஜஸ்டட் கேபிட்டல் 57,325 சாரி 57 இல்ல, இது வந்து நியூவா ரீகான்ஸ்டிடியூட் பண்ணக்கூடிய பேலன்ஸ். அப்போ என் பார்ட்னர்ஸ் இது வந்து அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட். அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன அர்த்தம்னு சொல்றேன். இந்த பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல இருக்க அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படின்னா, இந்த பிக்கு தர வேண்டிய செட்டில்மெண்ட் எல்லாம் தந்ததுக்கு அப்புறம் ஏவோட கேபிட்டல் என்ன இருக்கு, சியோட கேபிட்டல் என்ன இருக்குன்றது தான் இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல். அதுதான் 57,325 அப்புறம் 23,775. அப்போ டோட்டலா இவங்க ரெண்டு பேரோட கேபிட்டல் 81,100. இந்த 81,100 தான் என்ன அக்ரி பண்ணிக்கிறாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7ல சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான் பாருங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7ல ENC will share P&L ratio of 2:1 and their capital are to be adjusted in the profit sharing ratio. அவங்க ப்ராஃபிட் ஷேரிங், இப்போ அவங்க டோட்டல் கேபிட்டல் எவ்வளவு, இப்போ பிக்கு ரிட்டையர் ஆன பார்ட்னருக்கு எல்லாம் பிரிச்சு கொடுத்து ஏவோட ஷேர் கிரெடிட் வந்து சியோட ஷேர் கிரெடிட் வந்து ஏக்கு டெபிட் போக வேண்டிய போர்ஷன் சிக்கு டெபிட் போக வேண்டிய போர்ஷன்லாம் போனதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியது தான் அந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல நான் கண்டுபிடிச்ச நம்பர் 57,325 23,775. இந்த 81,100 தான் 2:1 இருக்கணும்னு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 7ல சொல்லிட்டான். அப்படின்னா ரீகான்ஸ்டிடியூட்டட் ஃபோமோட கேபிட்டல் பேலன்ஸ் ஏது என்ன இருக்கணும்னு கேட்டா 54,067 27,033 இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? அதுதான் இங்க போட்டிருக்கேன். 57,067 27,033. பிக்கு ஒன்றும் நீங்க கேஷா செட்டில் பண்ணலையே, லோன் அக்கௌண்ட்ல தான் நான் பார்க் பண்ணி வச்சிருக்கீங்க. லோன் அக்கௌண்ட்ல எவ்வளவு பிக்கு அமௌண்ட் 40,550. எங்கன்னு எடுத்தேன், ஆல்ரெடி கேபிட்டல் அக்கௌண்ட்ல பில இருக்கு பாருங்க 40,550. அதுதான் அந்த 40,550. அப்புறம் சன்ட்ரி கிரெடிட்டார் 12,500 அப்படியே தான் இருக்கு பேலன்ஸ் ஷீட் நம்பர். ஸோ பேலன்ஸ் ஷீட் டோட்டல் வில் பி 1,34,150. ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாமினேஷன் டைப் மாடல் உங்களுக்கு டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரி அக்கௌண்டிங் ப்ரெஷர்ன்ற ஹெட்டிங்ல நிறைய வீடியோஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட்.